ஒரு அமைதியான கிராமத்துல எல்லா இளைஞர்களும் கனவை துரத்திட்டு தங்கள ப்ரூவ் பண்ண ஓடிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு நேர்மையான பையன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் படிப்பான், வீட்டு வேலை செய்வான். குடும்பத்துக்காக நல்ல எதிர்காலம் கட்டுற அமைதியான ப்ரெஷர் சுமந்துட்டு இருந்தான். ஒரு நாள் ராத்திரி ரொம்ப களைச்சு போய் தனியா உட்கார்ந்தான். மனசுக்குள்ள நினைச்சான், ரொம்ப டயர்ட் இருக்கு. எல்லா எதிர்பார்ப்புல இருந்து ஒரு சின்ன பிரேக் கிடைச்சா நல்லா இருக்கும். அவன் குவெட் பண்ண நினைக்கல, ஓடிப்போக நினைக்கல. ஒரு நிமிஷம் மூச்சு விட்டு தெம்ப சேர்த்துக்கணும், அவ்வளோதான். மறுநாள் ஒரு ஃப்ரெண்ட் நம்பி இந்த சின்ன ஃபீல் ஷேர் பண்ணான். கொஞ்சம் ஓவர்வெல்ம்ட் ஃபீல் பண்றேன். ரெஸ்ட் தேவை. ஃப்ரெண்ட் அன்பா கேட்டான். ஆனா அப்புறம் இன்னொரு கிளாஸ்மேட் கிட்ட சொன்னான், ஃபீல் பாதுகாக்க இல்ல, பாஸ் பண்ண. அந்த கிளாஸ்மேட் இன்னொருத்தன் கிட்ட சொன்னான், அவன் மோட்டிவேஷன் இழந்துட்டான், கிவ் அப் பண்ண போறான். இன்னொருத்தன் தன் ட்விஸ்ட் ஆட் பண்ணான், சக்சஸ் கஷ்டம்னு ஸ்டாப் பண்ண போறானாம். சாயங்காலத்துக்குள்ள கதை விஷமா மாறிடுச்சு. எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க, அவன் வீக். நம்ப முடியாது. யாரோ டீச்சர் கிட்ட போய் சொன்னாங்க, அவன் கோல்ல இன்ட்ரெஸ்ட் இழந்துட்டான், ஃபெயில் ஆயிடுவான். உண்மைய செக் பண்ணாம டீச்சர் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி மாத்திட்டாரு. ஒரு முக்கியமான வாய்ப்புல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. பையனுக்கு தெரிஞ்சதும் ஷாக் ஆயிட்டான். அவன் குவெட் பண்ண நினைக்கவே இல்ல, ரெஸ்ட் தான் கேட்டான். அவனோட நேர்மையான எண்ணம் பலவீனத்தோட கதையா மாறிடுச்சு. பாடம், வார்த்தைகள் உண்மைய விட வேகமா பயணிக்கும். ஒரு சின்ன ஃபீல் தப்பான இமேஜ் மாத்திடும். எல்லா எண்ணத்தையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணாத. நிறைய பேர் கியூரியாசிட்டி ஓட கேட்பாங்க, ஆனா கேர் இல்லாம ரிப்பீட் பண்ணுவாங்க. உன் கஷ்டம், உன் கனவு, உன் சந்தேகம் எல்லாம் விலைமதிப்பற்றது. அலட்சியமான வார்த்தைகள் அழிக்கிறத மௌனம் பல தடவை காப்பாத்தும். சில நேரம் பேசாம இருக்கிறது விளக்கம் சொல்றத விட அதிகம் காப்பாத்தும்.